கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் நேற்றைய தினம் காலை வேளை ஒரு நிகழ்ச்சி சம்பவம் ஒன்று பதிவாகி இருப்பதாக கூறப்படுகின்றது. மனைவி பல வருடங்களுக்கு பின்னர் கணவனை பார்க்கின்ற நோக்கில் கணவனை வரவேற்பதற்காக பூங்கொத்துடன் கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு சென்றிருக்கின்றார். அதன் தொடர்ச்சியாக மனைவி கணவனை கட்டியணைக்க முயற்சித்த போது கணவன் மனைவியை தள்ளிவிட்டிருக்கிறார். அவர் 5 வருடங்களுக்கு பின்னர் வெளிநாட்டிலிருந்து இவ்வாறு இலங்கைக்கு வருகின்ற நிலையில் மனைவியை தள்ளிவிட்ட சம்பவம் அங்கு பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. அதன் தொடர்ச்சியாக நடைபெற்ற சம்பவங்கள் பெரும் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது. அது தொடர்பாகவும் இதிலே விரிவாக பார்க்க இருக்கின்றோம். மற்றொரு செய்தியாக காணி பிரச்சனை காரணமாக 3 பிள்ளைகளின் தந்தையான நபரை தம்பி வாளால் வெட்டி கொலை செய்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது. அது தொடர்பான செய்திகளும் வெளிவந்திருக்கின்றது. இந்த நிலையில் இது தொடர்பாகத்தான் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் ஒரு நிகழ்ச்சி சம்பவம் ஒன்று பதிவாகி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. நேற்றைய தினம் காலை வேளை இந்த சம்பவம் பதிவாகி இருப்பதாக கட்டுநாயக்க விமான நிலையத்தில் அந்த சந்தர்ப்பத்தில் அங்கிருந்து சம்பவத்தை பார்த்த ஒருவர் முகநூலில் பதிவிட்டிருந்ததாகவும் அதனை மையப்படுத்தி அல்லது அதனை மேற்கோளாக வைத்துக் கொண்டு ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டிருக்கின்றன. அதன்படி இது தொடர்பாக வெளியான செய்திகளிலே 5 வருடங்களுக்கு பின்னர் கணவன் வெளிநாட்டிலிருந்து இலங்கைக்கு வந்திருக்கின்றார். கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு வந்திருக்கின்றார். அந்த சந்தர்ப்பத்தில் கணவனை வரவேற்பதற்காக மனைவி மலர் கொத்துடன் கட்டுநாயக்க விமான நிலையத்திலே காத்துக் கொண்டிருக்கின்றார். அப்போது கணவன் வந்திருக்கின்றார். மனைவி அந்த மலர் கொத்துடன் ஓடி சென்று கணவனை கட்டியணைக்க முயற்சித்திருக்கின்றார். அப்போது கணவன் அந்த பெண்ணை தள்ளிவிட்டு எனக்கு அருகில் வராதே என்று சத்தம் போட்டிருக்கின்றார். அப்போது அதை பார்த்து கொண்டிருந்தவர்களுக்கு பெரும் அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கின்றது. அதாவது மனைவி இவ்வாறு வெளிநாட்டிலிருந்து வருகின்ற போது கட்டியணைக்க செல்லுகின்றார். ஆனால் கணவன் தள்ளி விடுகின்றார். என்ன நடக்கின்றது என்று அவர்கள் சற்று அதிர்ச்சி அடைந்ததாக கூறப்படுகின்றது. அதற்கு பிறகாக குறித்த அந்த நபர் தான் அணிந்து வந்த கோட்டை கலட்டி இருக்கின்றார். அப்போது அந்த காட்சியை பார்த்த அனைவருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது. அதாவது அவரது இடது கை முழங்கையுடன் துண்டிக்கப்பட்டிருக்கின்றது. வெளிநாட்டில் வேலை செய்கின்ற போது இயந்திரத்துக்குள் சிக்கொண்டு இவ்வாறு அவர் ஒரு கையை முழங்கைக்கு கீழே இழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கு பிறகாக நடந்த சம்பவங்கள் தான் நிகழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது. இந்த நிலையில் அவர் கோட்டை கலட்டி விட்டு நீ வராதே, நான் போகின்ற போது 2 கைகளுடனும் சென்றேன், இன்று ஒரு கை இல்லாதவனாக நான் இங்கு வந்து நிற்கின்றேன், இனி நான் உனக்கு சுமையாக இருப்பேன், உன்னை வைத்து நான் எப்படி பார்ப்பேன், நீ எனக்கு அருகிலே வராதே என்று அவர் கத்தி இருக்கின்றார். அப்போது அந்த பெண் மற்ற கையை பற்றி கொண்டு கையை நான் காதலிக்கவில்லை, உங்களைத்தான் நான் நேசித்தேன், கை இல்லாவிட்டாலும் நான் கூலி வேலை செய்தாவது உங்களை காப்பாற்றுவேன் என்று கூறியதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதனை பார்த்த ஒருவர்தான் முகநூலிலே இது தொடர்பான கருத்தை வெளியிட்டதாகவும் அதனை மேற்கோள் காட்டி ஊடகங்களிலே தற்பொழுது செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. இதிலே 2 விடயங்கள் தெரிகின்றது. ஒன்று, இங்கே இலங்கையில் சரியாக உழைக்க முடியாமல் வறுமை காரணமாக வெளிநாட்டுக்கு சென்று வாழ்க்கையை இழக்கின்றார்கள், உடல் அங்கங்களை இழக்கின்றார்கள், அதை தவிர உயிரையும் இழக்கின்றார்கள். சிலர் அங்கிருந்து இங்கே சடலமாகத்தான் வருகின்றார்கள். அப்படியான துயரமான சம்பவம் எல்லாம் இடம்பெறுகின்றது. எனவே இவ்வாறு குடும்பங்களுக்காக பலர் பிரிந்து சென்று அங்கு வாழ்க்கையை துளைக்கின்றார்கள், தங்களது அந்த இளமை காலத்தை துளைக்கின்றார்கள், தாங்கள் வாழ வேண்டிய நாட்களை துளைக்கின்றார்கள். நிலையில் இன்று கணவன் உடல் ஆரோக்கியத்துடன் இருந்தால் கூட அவர் உழைக்கின்ற பணம் போதாது என்று கணவனை விட்டு செல்லுகின்ற பல பெண்கள் இருக்கின்றார்கள். அப்படியான நிலையில் தனக்காக உழைக்க சென்று அவர் இவ்வாறு கையை முழங்கையுடன் இழந்திருக்கின்றார். அவருக்கு நான் துணையாக இருக்க வேண்டும், அவரை நான் காப்பாற்ற வேண்டும். இவ்வாறு அந்த பெண் நடந்து கொண்ட விதமும் காதலின் உச்சமாகத்தான் தெரிகின்றது என்பதுதான் பலருடைய கருத்தாக இருக்கின்றது. மற்றொரு செய்தியாக காணி பிரச்சனை காரணமாக அண்ணனை தம்பி வாளால் வெட்டிய சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது. கொழும்பு கோமாகம எனப்படுகின்ற பகுதியிலே இந்த சம்பவம் பதிவாகி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினம் இரவு வேளை இந்த சம்பவம் இடம்பெற்றிருப்பதாக ஊடகங்களிலே செய்திகள் வெளிவந்திருக்கின்றது. அண்ணனுக்கும் தம்பிக்கும் இடையிலே நீண்ட காலமாக தகராறு ஏற்பட்டு வந்ததாகவும், அதாவது காணி பிரச்சனையை மையப்படுத்தி இவ்வாறு தகராறு ஏற்பட்டதாகவும், நேற்றைய தினமும் இருவருக்கும் இடையிலே வாய்த்திருக்கம் ஏற்பட்டதாகவும், அப்போது மறைத்து வைத்திருந்த வாளை எடுத்து 28 வயதான ஒரு பிள்ளையின் தந்தையான தம்பி 3 பிள்ளைகளின் தந்தையான 32 வயதுடைய அண்ணனை சரமாரியாக வாளால் வெட்டியதாக கூறப்படுகின்றது. அதன் தொடர்ச்சியாக வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்படுகின்ற போதே அவர் இடைவழியிலே உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து கொலை குற்றச்சாட்டின் அடிப்படையில் 28 வயதான நபரை போலீசார் கைது செய்திருந்தார்கள். விசாரணைகளின் அடிப்படையில் காணி பிரச்சனை காரணமாகவே இந்த சம்பவம் இடம்பெற்றிருப்பதாக முதல்கட்ட தகவல்கள் வெளிவந்திருக்கின்றது என்று தென்னிலங்கை ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றது. இந்த சம்பவமும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது. மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராசா ஜெயகாந்தன்.